ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா தேசியம் காத்த செம்மல். இது எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th ஓல்ட் புக். வாங்க லெசனுக்குள்ளே போவோம். பசும்பொன் முத்துராமலிங்கர். பாரத நாடு பழம்பெரும் நாடு. இந்நாடு அயலவர் ஆட்சிக்கு அடிமைப்பட்டது. அடிமைத்தனத்தை நீக்குவதற்கு கண்ணீரும் செந்நீரும் சிந்தினர் பலர். தமிழகத்தில் சுப்பிரமணிய சிவா, வ.வே. சுப்பிரமணியம், கப்பலுடைய தமிழன், வ.உ. சிதம்பரம், வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன் முதலியோர் விடுதலைக்கு பாடுபட்டனர். இவர்கள் ஒருவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். இவருடைய பிறப்பும் வளர்ப்பும் பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்னும் ஊரில் 1908ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாள் பிறந்தார். இவருடைய தந்தையார் உக்கிர பாண்டியனார், தாயார் இந்திராணி அம்மையார். இவர் அன்னையை இளமையிலே இழந்தார். தாயோடு அறுசுவை உண்டி போயிற்று. எனினும் முத்துராமலிங்கருக்கு இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் தாயாகி பாலூட்டி வளர்த்தார். சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதனால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். பாட்டியாரின் அன்பணைப்பில் இவர் வளர்ந்தார். இவர் அவங்க பாட்டிக்கிட்ட தான் வளர்கிறாரு. பாட்டியின் வீட்டில் வளர்ந்த நாள்களில் இவருக்கு கற்பித்த ஆசிரியர் குறைவர வாசித்தான் என்பவர் ஆவார். இவர் கற்பிக்க சொல்லிக் கொடுத்தது யாருன்னா குறைவர வாசித்தான். இது நியூ புக்கில் இருக்காது. அடுத்தது பள்ளி கல்வி. முத்துராமலிங்கர் தம் தொடக்க கல்வியை கமுதியில் உள்ள தொடக்கப்பள்ளியிலும் கிறிஸ்துவ பாதிரியார்களிடம் பெற்றார். பசுமலை உயர்நிலைப் பள்ளியில் சில ஆண்டுகள் பயின்றார். பின்னர் இவர் ஐக்கிய கிறிஸ்துவ பள்ளியில் படித்தார். ராமநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்தார். 10ஆம் வகுப்பு எங்கே படிக்கிறாருன்னா ராமநாதபுரம் அரசு பள்ளியில் படிக்கிறாரு. இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அந்நகரில் பிளேக் நோய் பரவியது. அதனால் இவருடைய கல்வியும் நின்றது. பல்துறை அறிவு. பள்ளி படிப்பு நின்றாலும் கேள்வி அறிவையும் பட்டறிவையும் மிகுதியாக பெற்றார். தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் வல்லமை பெற்றார். அம்மொழிகளில் சொற்பொழிவு ஆற்றும் திறனும் பெற்றார். இது மட்டும் இல்லாமல் சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் ஆகியனவற்றை கற்றறிந்தார். இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டார். அடுத்தது பொது தொண்டில் நாட்டம். முத்துராமலிங்கர் இளமை முதற்கொண்டே பொது தொண்டில் ஈடுபாடு காட்டினார். பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா 32 சிற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை உழுத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்து மகிழ்ந்தார். நியூ புக்கில் பார்த்திங்கன்னா 31 சிற்றூர்கள் கொடுத்துருக்கோம். இதில் 32ன்னு கொடுத்துருக்கு. எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் வச்சு போடுங்க. அடுத்தது இவர் நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் முன்னின்று வீரர் ஆவார். என்னென்னு பாருங்கள். நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டம். ஆலய நுழைவு போராட்டம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். 1939 ஜூலை 8 ஓகேங்களா, இந்த டேட்டில் நடந்திருக்கும். சமபந்தி முறைக்கும் ஊக்கமளித்து பெருமகன் ஆவார். இவர் காலத்தில் ஆங்கில அரசு குற்றப்பரம்பரை சட்டம் இயற்றி மக்களுள் சிலரை ஒதுக்கி வைத்திருந்தது. அவ்வினத்தின் துயர்களைய அரும்பாடுபட்டார். அவர்களுடைய வாழ்க்கை உயர்வுக்காக போராடினார். அதனால் குற்றப்பரம்பரையிலிருந்து அவர்களை விடுதலை பெற செய்தார். குற்றப்பரம்பரை சட்டம் எப்போது நீக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 1948 ஓகேங்களா. அடுத்தது தாழ்த்தப்பட்டவர்களுக்கென இவர் பல தொண்டுகளை செய்துள்ளார். இவர் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. இது முக்கியமானது, நல்லா கவனிக்கணும். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல. சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என சாதியை பற்றி கூறியுள்ளார். இந்த கோட் கொடுத்து யார் சொன்னான்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து நாட்டுப்பற்று. முத்துராமலிங்கரின் இளமை பருவத்தில் இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. இவர் தம் நாடு விடுதலை பெற வேண்டுமென தனியாக வேட்கை கொண்டிருந்தார். இவர் வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டார். தமிழகத்தின் சிங்கமானார். இவருடைய பேச்சிலும் மூச்சிலும் விடுதலை உணர்வே மிளிர்ந்தது. விடுதலை போர் கடுமையாக இருந்த நாள்களில்
விடுதலை போர் கடுமையாக இருந்த நாள்களில் ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் வாய்ப்புடு சட்டம் போட்டது. மக்களிடையே விடுதலை வேட்கையினை ஊட்டியவர் இவர். தேசியம் காத்த செம்மல் என திரு வி. கல்யாண சுந்தரனார் இவரை பாராட்டியுள்ளார். இவர் பங்கு பெற்ற விடுதலை போராட்டங்கள் பல. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது பாரதியார் வாக்கு. இந்த மாதிரி இவரும் வாழ்ந்திருக்காராம். இதனை மெய்ப்பிக்குமாறு இவர் பல இன்னல்களை ஏற்று விடுதலைக்கு உழைத்தார். இது யார் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது பாரதி வாக்கு. இது சொன்னது பாரதியார். ஓகேங்களா. தாம் ஈடுபடும் விடுதலை போராட்ட பணிகளுக்கு இல்லற வாழ்வு இடையூறாகும் என கருதினார். எனவே திருமண வாழ்வினை தவிர்த்தார். அரசியல் வாழ்க்கை. தம் அரசியல் வாழ்க்கையிலும் முத்துராமலிங்கர் மேன்மை பெற்றிருந்தார். தேர்தலில் போட்டியிட்ட 5 முறையும் வெற்றி வாகையை சூட்டினார். எந்தெந்த இயர்னு பாருங்கள். 1937, 1946, 1952, 1957, அப்புறம் 1962 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் முடிவுகள் இவர் பெற்றிருந்த மக்கள் செல்வாக்கை காட்டின. தொண்டு செய்வதற்கோ இவர் தம் தொகுதிக்கு சென்றுள்ளார். தேர்தல் விளம்பரத்திற்கு சென்றார் இல்லர். அடுத்தது பலரும் போற்றும் பண்பாளர். தெய்வீகம், தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றியவர் பசும்பொன்னானார். இந்த மாதிரியே ஒருத்தர் பாருங்க, தெய்வீகம் ப்ளஸ் தமிழ் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றிய ஒருத்தர் இருக்கார். அவர் தான் குமரகுருபரர். அவர் மாதிரி வரும். இவர் தெய்வீகம், தேசியம். அடுத்தது இவர் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர். பாருங்கள், வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் தான் முத்துராமலிங்கர். வெறும் வீரம் மட்டும் இருந்தால் போதாது, விவேகமும் இருக்கணும்னு சொல்கிறாரு. இவர் சமய சான்றோராகவும் கருதப்பட்டார். இவருக்கு வழங்கும் சிறப்பு பேர் பாருங்கள். வேதாந்த பாஸ்கர், பிரணவ கேசரி. கேசரி அப்படின்னா சிங்கம் அர்த்தம். சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை என பலவாறாக பாராட்ட பெற்றவர். இவர் அனைத்து மதத்தினரிடத்திலும் அன்பும் பரிவும் காட்டினார். விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூட மன்னராக, நீதி வழுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக வாழ்ந்தவர் முத்துராமலிங்கர். இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அந்த தேவர் அப்படின்ற இந்த கம்யூனிட்டி நேம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நியூ புக்கில் பார்த்திங்கன்னா இருக்கும் தேவர் அப்படின்னு. சமயம், சமுதாயம் பற்றிய இவருடைய சிந்தனை மனித குலத்திற்கு வழிகாட்டுவன. இறப்பு என்பது எவ்வகையிலும் வரலாம். இதனையே இவர் பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல்வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு என்று கூறியுள்ளார். இறப்புக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. இறப்பு என்பது எவ்வகையிலும் வரலாமா. இதனையே இவர் பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு என கூறியுள்ளார். மனிதனின் மனநிலையை இருள், மருள், தெருள், அருள் என குறிப்பிடுகிறார். இது பார்த்திங்கன்னா வள்ளலார்னு போட்டுருங்க. கொஸ்டின் கேட்டால் நல்லா பார்த்து போடணும். மனிதனின் மனநிலையை இருள், மருள், தெருள், அருள் என குறிப்பிடுகிறார் முத்துராமலிங்கர். அடுத்தது மறைவு. 55 ஆண்டுகள் வாழ்கிறாரு. 55 ஆண்டுகள் வாழ்ந்த மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இப்பெருமகனார் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாள் இயற்கை எழுதினார். அதனால் இவர் பிறந்த நாள் அனைவர் நினைவிலும் நிற்கும் நாளாயிற்று. நினைவு சின்னம். தமிழ்நாடு அரசு இப்பெருமகனாரை போற்றும் வகையில் சென்னை மாநகரில் இவருடைய உருவச்சிலையும் நிறுவியுள்ளது. அச்சிலை நிறுவப்பட்டுள்ள சாலைக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பசும்பொன் முத்துராமலிங்கரின் வாழ்க்கை வரலாறு நாட்டுப்பற்றினையும் மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தினையும் உணர்த்துவதாய் விளங்குகிறது. சிறப்பு தகவல் கொடுத்துருக்காங்க. முத்துராமலிங்க தேவரின் விருப்பத்திற்கிணங்க சுபாஷ் சந்திர போஸ் வந்திருக்காரு பாருங்கள். 6/9/1939 மதுரைக்கு வந்தார். நடுவண் அரசு பார்த்திங்கன்னா 1995 அஞ்சல் தலையை வெளியிடுறாங்க. முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து
ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு வைத்துக்கொண்டு மீதி 16 பாகங்களையும் 16 பேருக்கு இனம் சாணமாக எழுதி வைத்தார். பார்த்தீங்களா, 17 பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை மட்டும் அவருக்கு வச்சுக்கிட்டு மிச்ச 16ஐயும் மக்களுக்கு கொடுத்துட்டாரு. இதோட லெசன் புரியுது. தேங்க்யூ.